கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மே 1 தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் இரவும் பகலென்று பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிற, உயர வேண்டும் என்று நினைக்கிற உங்களை எல்லாரையும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து நான் ஜெபித்த போது இந்த மே மாதம், இந்த 5ஆவது மாதம் 1ஆம் தேதியில் என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் என்னிடத்திலே பேசின ஒரு சில காரியத்தை உங்களோடு இந்த காலை நேரத்தில் நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வாராக. இந்த 2026ஆம் ஆண்டு 5ஆவது மாதம் மே மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை என்ன? உபாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். கடந்த 4 மாதமும் பிரதர் நான் எல்லா காரியத்திலையும் இறங்கிக்கிட்டே இருக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு ஏற்றமே வரலை, ஒரு முன்னேற்றமே இல்லையேன்னு சொல்லி கவலையோடு இருந்தனா, இந்த 5ஆவது மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் ஏறி வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை ஏறி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை பிரதர் நல்லா ஏறிக்கிட்டே இருந்தேன் பிரதர், எங்கே இருந்து வழுக்கி விழுந்தேன்னு தெரியல, எங்கே இருந்து சறுக்கி விழுந்தேன்னு தெரியல, இன்னைக்கு வரையும் என்னால் எழும்ப முடியலையே என்று கவலையோடு இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நீங்கள் கையை உயர்த்துவீர்களானால் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 5ஆவது மாதம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் தேவன் உங்களை ஏறி வர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. பிரதர், இவ்வளவு நாளா நான் உழைக்கிறேன் பிரதர், இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், இவ்வளவு நாளா ஆண்டவர் என்னை உயர்த்துவார்னு பொறுமையோடு இருக்கிறேன் பிரதர், இதுவரையும் நான் உயர்றதுக்கான எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல பிரதர், நான் முன்னேறுகிறதற்கான எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு தெரியல, அப்படியே எல்லாம் ஸ்தம்பனமான மாதிரி இருக்கு, கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, இந்த ஊழியக்காரன் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் இயேசுவின் நாமத்தினால ஏறி வர பண்ண போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோன் என்கிறதான ஒரு பிரதரை தேவன் எனக்கு ஆவியில காட்டுகிறார்.
அவருடைய வாழ்க்கையில் நான் என்னதெல்லாமோ செய்து பார்க்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு முன்னேற்ற வரமாட்டுக்கு, என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் படுத்தே கிடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு பின்னாடி வந்தவன் எனக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் இன்னைக்கு உயரும்போது நான் ஏன் இன்னும் உயர முடியலையேன்னு கவலையோடு இருக்கிறையா? நீ எவ்வளவு ஆழத்தில் கடந்தாலும், எவ்வளவு பெரிய பள்ளத்துக்குள்ள கடந்தாலும், சாலமோன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் ஏறி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கஜலட்சுமி, கடன் பிரச்சனையினால நீ அப்பா இதுக்கு மேல என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறையா? ஷீலா, உன் சரீரத்தில் ஏகப்பட்ட வியாதியோட கூட இருந்து கொண்டிருந்தனா தேவன் ஒன்று உனக்கு விடுதலையே தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஜாஸ்மின், உன்னுடைய வாழ்க்கையில உன் கணவனின் நிமித்தம் நீ நிறைய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். என்று என் பிரச்சனை மாறும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? தேவன் இன்று உனக்கு ஒரு விடுதலையே தரப்போகிறார். ப்ரமோஷனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஏஞ்சல், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்ற போகிறார். சுரேஷ் பாபு, உன்னுடைய ப்ரமோஷனுக்கு இருக்கிற எல்லா தடையையும் ஆண்டவர் மாற பண்ண போகிறார். கிதியோன், உன்னுடைய அடி வயிற்றிலிருந்து பொல்லாத கட்டு இந்த நேரத்தில் அவள போகிறதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் உங்களை ஏறி வர பண்ணுவார் இந்த மெய் மாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் வேதத்திலிருந்து ஆண்டவர் சிலரை எல்லாம் ஏறி வர பண்ணினார். அது யாரெல்லாம்னு சொல்லி ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். யாக்கோபு என்கிறதான தேவ மனிதன், அவன் அந்த நிலைமையில் இருக்கும்போது அவனை தேவ மனிதன்னு சொல்ல முடியலை. தன்னுடைய சகோதரனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒரு நாடகம் போட்டு ஏமாற்றி விட்டான். இதன் நிமித்தம் சகோதரன் அவன் மேலே கடுப்பானதுனால தன்னுடைய தாய் அவனை வேற ஒரு ஊருக்கு போன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டதை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவன் எங்கே போகிறதுன்னு தெரியலை, அவன் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு புரியாமல் ரொம்ப களைத்து போய், ரொம்ப சோர்ந்து போய் ஒரு கல்லை எடுத்து வைத்து தலகணியாய் வைத்து தூங்கும்போது பரலோகத்திலிருந்து அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. என்ன? பூமியிலிருந்து வானத்தின் உச்சத்தை தொடும்படி ஒரு ஏணிப்படி அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அதிலே தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் காண்கிறான், அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் காண்கிறத பார்க்க முடியும். எதிர்காலம் என்னன்னு தெரியாத யாக்கோபுக்கு, அடுத்து எங்க போகிறேன்னு தெரியாத யாக்கோபுக்கு ஏறி வரும்படி ஒரு ஏணிப்படிய தேவன் காட்டினது போல இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க 2 கரங்களை உயர்த்துங்க, உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஏறி வருகிற ஒரு ஏணிப்படிய தேவன் உனக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லையே, எந்த முன்னேற்றமும் இல்லையே, வாழ்க்கை முழுவதும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடனை எப்படி தீர்ப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை, என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு எனக்கு தெரியல, இந்த மாதத்தில் எப்படி வீட்டு வாடகையை கட்ட போறேன்னு தெரியல, நான் ரொம்ப சகதியில் இருக்கிறேன், ரொம்ப பள்ளத்தில் இருக்கிறேன்,
என் வாழ்க்கையில் முன்னேறுகிறதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, என் பிஸ்னஸில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னுடைய வேலை என்னை விட்டு போய்விட்டது, ரொம்ப நாளாக நான் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு, ஒருவேளை புலம்பிக் கொண்டு, ஒருவேளை மன அழுத்தத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஏறி வரும்படி ஒரு ஏணிப்படியை காட்டினது போல இன்னைக்கு என்னால் ஏறவே முடியல பிரதர், ஒரு படி ஏறுனா 9 படி சறுக்குதுன்னு சொல்றியா? இன்னைக்கு தரிசனத்தில் நான் பார்க்கிறேன், உனக்கு ஒரு ஏணிப்படியை தேவன் காட்ட போகிறார். ஹல்லேலூயா. சில தூதர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உன்னிடத்தில் இறங்கி வருகிறார்கள். சில தேவ தூதர்கள் உன் வாழ்க்கையில உன்னுடைய எல்லா ஜபத்தையும் எடுத்துக்கிட்டு, உன்னுடைய எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு தேவனிடத்தில் போகிறதையும் பார்க்கிறேன். இறங்குகிற தேவ தூதர்களும் ஏறுகிற தேவ தூதர்களும் உனக்கு ஒரு ஏணிப்படியை இந்த நாளில காட்ட போகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் டிப்ரெஷனா இருக்கு பிரதர், ரொம்ப நாளா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்படுகிறையா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரலன்னு கவலைப்படுறியா? நான் படுத்த படுக்கையா கிடக்கிறேன், என்னுடைய வியாதி மாற மாட்டுக்கேன்னு நீ அழுது கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால உனக்கு ஒரு ஏணிப்படியை நான் காட்ட போகிறேன். ஹல்லேலூயா. ஷபா ரபா லாமா ஹபா. மேரி, உனக்கு ஒரு ஏணிப்படியை கர்த்தர் காட்ட போகிறார். சரவணன், உனக்கு ஒரு ஏணிப்படியை கர்த்தர் காட்ட போகிறார். பியூலா, கர்த்தர் உனக்கு ஒரு ஏணிப்படியை இயேசுவின் நாமத்தினால காட்ட போகிறார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரும்படி தேவன் உனக்கு ஒரு ஏணிப்படியை காட்ட போகிறார். ஹல்லேலூயா. பல மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறையா? என் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொன்னா எனக்கு தீர்வு வரும்னு தெரியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இந்த யாக்கோபுக்கு காண்பித்த ஒரு ஏணிப்படியை தேவன் உனக்கு காட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், அப்பா, ஏறி வரும்படி ஒரு ஏணிப்படியை தேவன் உனக்கு காட்ட போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வேதத்திலையும் சிலரையெல்லாம் தேவன் ஏறி வர பண்ணினார். எங்கிருந்து ஏறி வர பண்ணினார்னு சீக்கிரத்தில் உங்ககிட்ட சொல்லி தேவ செய்தியை முடிக்கிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அவனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் என்னை விட இந்த வேத பகுதி ரொம்ப அழகா தெரியும். யோசேப்பை எடுத்துக்கொண்டு அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தண்ணீர் இல்லாத வெறும் குழியில போட்டார்கள்னு எழுதியிருக்கு. இன்னும் ஒரு இடத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, அவனை யாரும் இல்லாத வனாந்தரத்தில் ஒரு குழியில கொண்டு போய் போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இவன் குழிக்குள்ள கிடக்கிறான், இவன் பள்ளத்துக்குள்ள கிடக்கிறான், இவன் ஆழத்துக்குள்ள கிடக்கிறான். ஆனா அந்த குழியிலிருந்து, அந்த பள்ளத்திலிருந்து, அந்த ஆழத்திலிருந்து தேவன் அவனை உயரத்தில் ஏறி வர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பை போல அப்பாவால வெறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், சகோதரர்களால தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நீ உயர்கிறதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாம, பிரதர் நான் குழிக்குள்ளேயே கிடக்கிறேன் பிரதர், நான் பள்ளத்துக்குள்ளேயே கிடக்கிறேன் பிரதர், வனாந்தரத்திலேயே இருக்கிற பிரதர், என்னால ஏறி வர முடியலையே, என்னால ஏறியே வர முடியலையே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, இப்படியே என் காலங்கள் கடந்துருமான்னு ஒருவேளை நீ அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய குழிக்குள்ள நீ கடந்தாலும், யோசேப்பை எவ்வளவு பெரிய ஆழத்துக்குள்ள கடந்தாலும், அவனை உயரத்துக்கு நேராய் கூட்டிட்டு வந்த ஆண்டவருடைய கரம் உன்னையும் அந்த குழியிலிருந்து, அந்த பள்ளத்திலிருந்து
இருந்து, அந்த ஆபத்தில் இருந்து, அந்த போராட்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த நாளிலே ஏறி வர பண்ணுவார். ஷபாரபாலபா. எனக்கு பிசினஸ் பண்ணி ரொம்ப நஷ்டமாயிருச்சு பிரதர். ஓ, நிறைய கடன் மேல கடன் வந்துட்டு பிரதர். ஓ, சாகிறத தவிர வேற வழியே இல்லையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். இந்த குழியிலிருந்து எப்படி நான் ஏறி வர போறேன்? இந்த குழியிலிருந்து என்னை யாரு காப்பாற்றுவா? ஓ, யாருமே காப்பாற்ற முடியாத, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனேன்னு நீ அழுது கொண்டிருக்கலாம். யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து அவனுக்கு ஒரு வழியை உண்டாக்கின ஆண்டவர் இன்னைக்கு குழியிலிருந்து உன்னை ஏறி வர பண்ணுவார். எங்க வரை ஏறி வர பண்ணினார் தெரியுமா? அவனை எகிப்துல ஒரு ராஜாவாக மாற்றுகிற வரையிலையும் ஏறி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தடைய தேவன் உடைக்க போகிறார். திருமண தடை உடைய போகுது. ஓ, பிள்ளை இல்லையேன்னு அழுது கொண்டு இருக்கிற தடை உடைய போகுது. உன்னுடைய முதுகெலும்புல இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தினால் காணாமல் போக போகுது. யோசேப்பை குழியிலிருந்து ஏறி வர பண்ணின ஆண்டவர் உன்னையும் குழியிலிருந்து ஏறி வர பண்ணி உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராய் தேவன் கொண்டு போக உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அவனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனை எங்க இருந்து ஏறி வர பண்ணுவார் தெரியுமா? குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து ஏறி வர பண்ணி அவனை எங்க உட்கார வைப்பார் தெரியுமா? ஆழத்துல கடந்த அவனை உயரத்திற்கு கொண்டு வருகிற வரையிலையும் ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டாங்க பிரதர். நான் எல்லாருக்கும் ஒரு வேஸ்ட் பேப்பரை மாதிரி ஆயிட்டேன், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிட்டேன், நிறைய காயங்களோட இருக்கிறேன், நிறைய கண்ணீரோட இருக்கிறேன், என்னால் வாழ முடியலையேன்னு நீ அழுது கொண்டு இருந்தனா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கரங்களை உயர்த்து. நீ கடக்கிறது குப்பையிலேயா இருந்தா அவர் கோபுர வரைக்கும் உன்னை ஏறி வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டுல தான் இருந்தான். அவன் வீட்டில் இருந்த நாட்களை விட காட்டுல இருந்த நாட்கள் தான் அதிகம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை குப்பை என்று நினைத்தார்கள். அவனை எல்லாருமே மறந்தார்கள். ஆனால் அவனை தேவன் பிரபுக்களோடு மாத்திரம் அல்ல, ராஜாவாகவே தேவன் உயர பண்ணினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு குடும்பத்தால் அவமதிக்கப்பட்டு நிறைய அவமானங்களை சந்தித்து உன்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில தனிமையில உட்கார்ந்திருந்து நீ அழுது கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்துதான் ஆண்டவர் இந்த மெய் மாதம் 1ஆம் தேதி சொல்லுகிறார், உன்னை கோபுரம் வரையிலேயே நான் உயர்த்த போகிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரால் இதை செய்ய முடியும். ஆமேன். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போகிற யாவரையும் அவர் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறாராம். ஒருவேளை விழுந்த இடத்திலிருந்து என்னால் எழும்ப முடியலை பிரதர், எழும்பணும்னு நடக்கிறேன், ஆனால் என்ன கீழே தான் தள்ளிக்கிட்டு இருக்குன்னு சொல்றியா? வேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறாரா அப்படின்னா ஏறி வர பண்ணுகிறார்னு அர்த்தம்.
ஒருவேளை அவமானப்பட்டு, ஒருவேளை மறக்கப்பட்டு நீ எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிற? உன் குடும்பத்தில் உன் புருஷனால் உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், உன் மனைவியால் உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். பிரதர், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பிரதர், என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் வேதத்தை வாசிக்க முடியலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் மடங்கடிக்கப்பட்டவர்களையும், மறக்கப்பட்டவர்களையும், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும், ஒன்றுக்கும் உதவாதவர்களையும் ஆண்டவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வரும்படி உன்னை தூக்கிவிட போகிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை படிப்புக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், பணத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு சரீரத்தில் சுகமே இல்லையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். பயங்கரமான மாந்திரிக கட்டுல இருக்கிறேன் பிரதர், நான் உயரக்கூடாதபடி மந்திரம் பண்ணி வச்சுட்டான், நான் முன்னேறக்கூடாதபடி சூனியத்தை பண்ணி வச்சுட்டான், செய்வன கட்டுகளினால நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உனக்கு ஒரு விடுதலை வந்து பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே ஷபரபா லாமா, ஆண்டவரே காலை நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னைக்கு காலையிலேயே இந்த மெசேஜை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இதை கேட்டு கொண்டு இருக்கும் போதே இந்த பிள்ளைகளுக்கு உயர்வுகள் உண்டாகட்டும்னு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஏறி வருகிற ஒரு ஏணிப்படிய இந்த மாதம் தேவன் உங்களுக்கு காண்பிப்பாராக. சில முக்கியமான அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். தினமும் காலையில் 5 மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. மறக்காமல் இதை நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் திரையிலே என்னுடைய 3 நம்பர்களும் போடப்பட்டிருக்கிறது. மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. நான் நேரம் இருக்கும்போது எடுத்து உங்களுக்காக வேண்டி நான் ஜெபிப்பேன். முக்கியமான 2 அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதம் 17ஆம் தேதி, எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்பர் 20 முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வச்சு ஒரு விடுதலையின் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். போன மாதம் ஆண்டு விழா நாள் 1000ற்கு மேலான ஆட்கள் அங்கே வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த மாதம் 17ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மீட்டிங் இருக்குது. எல்லாரும் குடும்பமாக வாங்க. ஒரு நாள் அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான விடுதலைகள் நடக்குது. எல்லாருடைய மீட்டிங்க்கு போகிற மாதிரி என்னுடைய மீட்டிங்க்கு உங்களால் வர முடியாது, ஏன்னா பிசாசு வர விட மாட்டான். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், தடைகளை உடைச்சி அன்னைக்கு சாயந்தரம் 17ஆம் தேதி குறித்து வைத்து கொள்ளுங்கள். சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். மறக்காமல் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளையே, விசேஷ விதமாக வருகிற மே மாத 25ஆம் தேதியிலிருந்து குறித்து வச்சுக்கோங்க. மே மாத 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் 21 நாட்கள் உபவாச ஜெபத்திற்கு அடியான் போகிறேன். தண்ணீரை மட்டும் உண்டு. நீங்கள் மறக்காமல் எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. அந்த உபவாச ஜெபத்தில் உங்களுக்காக வேண்டி நான் ஜெபிப்பேன். மறக்காமல் உங்கள் ஜெப குறிப்புகளை எல்லாம் அனுப்பி வைக்கணும். அது மட்டும் இல்லை, ஜெப கோபுரத்தினுடைய வேலைகளெல்லாம்
முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறது. ஸோ தெரிஞ்சும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தெரியாமலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் ஒரு சில தேவைகளோடு அடியான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் யாருக்கிட்டையும் இதுவரையும் எதையும் கேட்காத ஒருவன், தேவனை நம்பி இருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு ஏவுவாரானால் அந்த ஜெப கோபுரத்தை சீக்கிரத்தில் அதனுடைய முடிவு வேலைகளை முடிக்க நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவாரானால் உதவி செய்யுங்க. இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி தேவனால் கட்டப்பட்டு வருகிற ஊழியம். உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவாரானால் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையினால் தாங்கும்படி நான் கேட்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த 5வது மாதம் ஏறி வருகிற ஏணிப்படியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.